Hey guys, welcome to your channel. Guys, இப்போது ஏஎல்பி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஎல்பியோட டேஷ்போர்டு வந்து கொடுத்துருப்பாங்க, செப்பரேட்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஸ்கோர் கார்டு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாகவே ஒரு லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் மூவ் ஆகும். அண்ட் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணணும். சரியா? ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணணும். அதே போல் டேட் ஆஃப் பர்த் அப்ளை பண்ணப்போ கொடுத்த டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர், ஓகேவா? எல்லாமே கிளியராக என்டர் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் என்டர் பண்ணணும், ரோல் நம்பர் என்டர் பண்ணக்கூடாது. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு கேப்சா இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை நீங்கள் பார்த்து என்ன நம்பரோ அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் மூவ் ஆகும். அதில் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு அப்படின்ட்டு இருக்கும். அதை ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மார்க் என்ன, ரா மார்க் என்ன, நார்மலைசேஷனுக்கு அப்புறம் என்ன மார்க்கு, எவ்வளோ ராங் கொஸ்டின்ஸ், கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும். சிபிடி 2க்கு எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. இப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். உங்கள் மார்க்கை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிளியராக. இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் செகண்ட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் இப்போது. கைஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழேயே உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்டோட லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சிபிடி 2க்கான ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் வந்து எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக்கர் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஷார்ட்லிஸ்ட் ஃபார் சிபிடி 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாரோட லிஸ்ட்டுமே இருக்கும். இதில் வந்து சென்னை போர்டு இருக்கு இல்லையா, எல்லா கம்ப்ளீட்டாக வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ, சிபிடி 2க்கு செலக்ட் ஆகிருக்காங்களோ எலிஜிபிள் கேண்டிடேட்டோட ரோல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது, இதில் வந்து ரோல் நம்பர் இருக்கும். சரியா? உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ரோல் நம்பர் இருக்கு இல்லையா, உங்கள் ரோல் நம்பர் அது இதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சிபிடி 2க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரியான மீனிங். ஓகேவா? சரி, இவ்வளோ நம்பர் இருக்கே, எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. பிடிஎஃபோட டாப்பில் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நம்பர் இதில் ஃபைண்ட் அவுட் ஆணுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் எலிஜிபிள். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா வந்து எலிஜிபிள் கிடையாது. எனக்கு ரிசல்ட் பார்க்கவே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் என்ன மார்க்குன்றதை பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இது போல் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்கள் மார்க் என்ன, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களேன்றதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கைஸ், இப்போது ஏஎல்பிக்கான கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. சிபிடி 1க்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கேஸ்ட் வைஸாக வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ யூஆர் அப்படின்னா வந்து இது வந்து சென்னைக்காக உள்ளது. யூஆர் அப்படின்னா வந்து 49.51, எஸ்சி அப்படின்னா வந்து 34.42, எஸ்டி அப்படின்னா 25.07, ஓபிசினா 39.35, இடபிள்யூஎஸ்னா 40.15 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் எக்ஸர்விஸ்மேனுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ரிசல்ட் என்னன்றதை சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த டைம் வந்து பாஸ் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து குரூப் டி இருக்கு இல்லையா, அது அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.